எப்போதுமே எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் இந்த டீசர் லான்ச் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நான் ஜவஹர் சாருக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார் என்னோட கரியரை வந்து நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சிங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். இன்னைக்குமே என்னோட கரியருக்கு வந்து நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க. நான் எது கேட்டாலும் உடனே செஞ்சுருவாரு. அவர்கிட்ட வந்து ஒரு ஆர்டிஸ்டா அறிமுகமாகி இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கோம். அது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். கண்டிப்பா நான் உங்களோட இருக்கிறதுல நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும், நம்ம ஃபேமிலிஸ்ல எது நடந்தாலும் நான் அங்க இருக்கேன், நீங்க நம்ம கிட்ட போறீங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு விஷயம். அண்ட் நான் பெரிய ஃபேன் சார். அது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். யாழினி மோடி, அந்த திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் வந்துட்டு அத்தனை தடவை பார்த்துருக்கேன். உங்களோட மேக்கிங் அண்ட் நீங்க ஃபேமிலியில வந்துட்டு நீங்க அந்த எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க ஹேண்டில் பண்றது எல்லாமே கூலா ஹேண்டில் பண்ணுவீங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் நிறைய கத்துருக்கேன் உங்ககிட்ட. எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் இவ்வளோ ஒரு காமா ஹேண்டில் பண்றாரு. அது கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. ஏன்னா நான் ஒரு பயங்கரமான ஓவர் திங்கர். நான் ஏதாவது ஒரு ஸ்டேஜ் தெரியும், நான் ஏதாவது அப்படி யோசிச்சுப்பேன். ஐயோ அடுத்து என்ன அவ்வளோ தூக்கம் வராது. அது மைண்டுக்கு வந்து ஓகே இது கிளியர் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த கட்டத்துக்கே போவோம். அந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பல வருடம் நம்ம போகணும், இப்படியே இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும். நான் வந்து சொல்ல வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த என் ஒய்ஃப் சேயா வந்திருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்க இல்லைன்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. எப்படி சொல்றேன்னா நான் சொன்ன ரொம்ப நான் நிறைய யோசிப்பேன். அடுத்து என்ன பண்றோம், நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது. சொசைட்டிலாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது நான் இன்ஸ்டாலாம் வந்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம பாசிட்டிவா இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அங்க நடந்தது, அது அங்க எரிஞ்சது, இங்க கொண்டு வெடிச்சது, எலின்னு வருது, அதுன்னு சொல்லிலாம் பார்க்கும்போது பயமா இருக்கும். அப்பெல்லாம் வந்துட்டு யோசிப்பேன் என்ன பண்றது அப்படின்னு தெரியாது எனக்கு. அப்போ ஏன்னா எனக்குமே கடந்த ஒரு 2 வருஷமா ரொம்ப பயங்கரமான ஒரு பேட் டைம். என் ஃபேமிலி ஆகட்டும், அம்மா உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடந்தது. நான் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ள ஆகிட்டேன். இது எதுவுமே ஒரு ஹேப்பனிங்கா ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது. நான் எப்பவுமே வந்து ஓரமாக உட்காந்துட மாட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிற முயற்சி எடுக்கணும்னு ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது சரி ஓகே எனக்கு இது ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. ஓகே ஒருவேளை நம்ம டைம் சரியில்லையோ, நம்ம ராசி சரியில்லையோ, குழந்தை அழுது ஸோ நம்ம டைம் சரியில்லையோ ராசி சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா சரி ஓகே நம்ம வந்து யூடியூப்ல போய் நம்ம ராசி எல்லாம் போட்டு என்ன டைம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு. தயவுசு தப்பா நினைச்சுக்காதீங்க. பல பேர் பண்றதுனால அப்போ நேத்து கூட பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா? அங்க போனோட இன்னும் டிப்ரெஷன் அதிகமா இருக்கு. அந்த தமிழ் டைட்டில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து வயது வரம்பு மீறி ஒண்ணு நடக்க போகுது. என்ன நடக்க போகுது உங்க லைஃப்ல? வயது வரம்பு மீறி என்ன நடக்க போகுது அந்த மாதிரி எல்லாம். இன்னொன்னு வந்து வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாற போகுதுலாம் தமிழ் இருக்கு. ஏற்கனவே நம்ம பயங்கர டிப்ரெஷன் இருக்கு. அது பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதனால இந்த டேட் போட்டு இது நடந்தே தீரும் அப்படிங்கிற. ஆமா இது கண்டிப்பா அந்த டேட்ல நடந்தே தீரும் அப்படிலாம் போட்டுருவாங்க. சரி ஓகே இது வந்து தலைக்காக அதை விட்டுறது. அப்போலாம் வந்து சேயா வந்து அவங்க என்ன மாதிரி கிடையாது, அவங்க ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சேவை பார்க்கும்போது ஓகே நம்ம கொண்டாடி இருக்கேன் நமக்கு, ஸோ பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு சேகிட்ட தான் கிடைக்கும். தேங்க்யூ. ரொம்ப நிறைய நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். நீ கிடைச்சி நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் டாக்டர் வந்து எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்குமே இருக்கு. ஒரு நல்ல டீமோட பண்ணணும், ஒரு நல்ல டேரக்டரோட பண்ணணும், நல்ல கதை பண்ணணும்ட்டு. அப்போ அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு என்னோட குட் டைம் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன். பாலாஜி ப்ரோட் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி நான் D3 டைரக்டர் பாலாஜி அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து D3 படம் பார்க்கலங்க, நான் தியேட்டர்ல பார்க்கல. பட் ஆனால் அதோட ஒர்க் டிஜிட்டலில் நான் பார்த்துருக்கேன். போஸ்டர் அந்த வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அதோட ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். நல்லா ஒரு மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்த்தோன்னே ஓகே நல்ல டேரக்டர் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் கால் பண்ணேன். நானே உடனே கூப்பிட்டு எப்போ வரணும்னு சொல்லி நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் நேரில் போய் மீட் பண்ணேன். ஸ்டோரி சொன்னாங்க, சூப்பராக இருந்தது. ஒரு த்ரில்லர், ஒரு காப் ஸ்டோரி. நம்ம வந்து என்ன மாதிரி வளர்ந்து வர இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு காப் ஸ்டோரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து அமைஞ்சிடாது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. நான் ரொம்ப நான் லக்கியாக ஃபீல் பண்ணேன். ஓகே ஒரு காப் ஸ்டோரி இது நம்ம சூப்பராக பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மளை டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது.
இந்த கதை நம்ம கரெக்டா இருக்கும், ஒரு சேலஞ்சிங்கான ரோல் நம்ம கண்டிப்பா எடுத்து பண்ணணும்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். கண்டிப்பா நான் பண்றேன் ப்ரோ, 100% நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்படி கிடைச்சது அந்த படம். இந்த படம் சூப்பரா வந்திருக்கு. ஆனா ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், பாலாஜி கண்டிப்பா உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்க வந்து கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க. இது வந்து நம்ம டீம் எல்லாருமே வந்தாங்க, அவங்கலாம் பார்க்கும்போது அவ்வளோ எளிமையா தெரிஞ்சது இல்லை. நம்ம நினைப்போம், நம்ம வந்து என்னைக்குமே நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம வந்து இடம் போட்டுருவோம். இந்த சொசைட்டில வந்து ஈஸியா நம்ம பார்த்துட்டு அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம இடம் போட்டுருவோம். அப்படி கிடையவே கிடையாது. தயவுசெய்து இந்த டீமை பார்த்து யாருமே அதை பண்ணி அவ்வளோ சூப்பரான ஒர்க்கரு, எல்லாமே சென்சிபிளான ஒர்க்கரு. ஒரு இடத்துல கூட இப்போ நான் நிறைய இது வரைக்கும் சீரியஸா பெருசா நான் பண்ணல, எனக்கு தான் அப்படி அடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துலயுமே நமக்கு தோணும் இந்த சீன் இப்படி பண்ணிருக்கலாம், இந்த சீன் இப்படி நடிச்சிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒர்க் இப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா இவங்க கிட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து இது நல்லா இல்லை, இந்த கிரிஞ்சி ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாம நான் யோசிச்சு கூட கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டா யோசிப்பேன். ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதுல கரெக்ஷன் பண்றதுக்கு இருக்கவே இருக்காது. அவ்வளவு சூப்பரா வந்து அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் ப்ரோ, கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது வந்து இந்த படம் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எனக்கு கண்டிப்பா சூப்பரா வரும். அந்த நம்ம சார் பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகும். அவர் வந்து என்ன சார் தண்ணி பேச்சுன்னு சொன்னீங்க. தண்ணி பேச்சு அவர் ரொம்ப ஒரு மோட்டிவேஷன்ல ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுக்கலாம். எனக்குலாம் வந்து ஸ்பாட்ல எனக்கு அந்த டீம்ல அவர் தான் டைம் பாஸ். எனக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும்போது நான் அவர் பக்கத்துல பேசிட்டு இருப்பேன். ஆனா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை பார்த்தாலே பயப்பட வச்சாப்ல வந்துட்டு, சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னாங்கனால சார் ஓகே சார் நான் சொல்லிட்டு போயிடுவேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு நாள் நைட் 2 மணி வரைக்கும் ஷூட் போயிட்டு இருக்கு, சம பாசி, நம்ம சாப்பிட மாட்டாங்க எல்லாரும் சொன்னாங்க. அவரும் சாப்பிட மாட்டோம், நம்மளையும் சாப்பிட வைக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அவ்வளவு பசி, என்னடா இது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கும்போது அப்பதான் பார்த்தா இவங்க அந்த கோபால் சார் இவங்க எல்லாரும் உட்காந்து அந்த கல்யாணத்துல நீங்க அந்த பாய் வீட்டு கல்யாணத்துல சிக்கன் பிரியாணி செமையா இருந்தது, மட்டன் இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசுறது காதுல வந்து நமக்கு எச்சி ஊறும். அப்ப ப்ரோ என்ன சொல்றாரு, ப்ரோ அந்த சீன் பார்க்கும்போது நீங்க வந்து அந்த டைலாக் பேசி முடிச்சுட்டு த்ரோட் இப்படி முழுங்குனீங்க, அது அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, சரி ப்ரோ நான் அதை கட் பண்ணிக்க அவாய்ட் பண்ணிக்கிறேன், மேபி ஏதோ நமக்கு அது பழகி இருக்கும், நான் அதை கட் பண்ணிக்கிறேன் ட்ரை பண்றேன். இவர் உடனே ஏன் சார் அப்பப்போ நீங்க வச்சு முடிக்கிறீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்குமோ? எனக்கு வந்து நான் என்ன சொன்னாலும் நான் ஓவர் திங்கிறேன், எனக்கு அது மண்டல ஓடிட்டே இருக்கு. நம்ம உடனே இவர்கிட்ட ஏதாவது லீவ் கேட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாமா, போய் ஏதாவது டெஸ்ட் ஏதாவது பண்ணி பார்த்துக்கலாமா, என்ன சார் சொன்னாங்க. அவர் 5 நிமிஷம் அவரே பாக்குறேன், எனக்கு மண்டை ஒரு மாதிரி கையில சொட்ட ஆரம்பிச்சிச்சு, ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அடுத்தது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு சன் சீக்வன்ஸ் ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணி கரெக்டா குறிப்பாத்து என்ன தரையில இறங்கிட்டாங்க. அது வேற விஷயம். பெட்ல இறக்கவும் நான் ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன். அப்படி இழுத்து பார்த்து தரையில இறக்கி விட்டாங்க. அந்த பெயின் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமா இருக்கு, ஏன்னா அவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்தேன் நான் கீழே. ஸோ அது வந்து நான் சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், சார் இந்த மாதிரி சார் பேக் பெயின் ரொம்ப இருக்கு, அன்னைக்கு கொஞ்சம் கவனிக்கமா கீழே போட்டு விட்டாங்க சார். இல்லை சார், ஆமா சார் அப்படிலாம் நீங்க வந்து ஃப்ரீயா விட்டுறாதீங்க சார், பேக் பெயின்லாம் சும்மா வராது, நீங்க உடனே போய் எம்ஆர்ஐ எடுத்து விட்டுருங்க சார், பெரிய பிரச்சனை ஆயிடும், நீங்க பாத்துங்க அப்படின்ட்டாரு. ஐயோ நல்லா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அவர்கிட்ட பேசணும்னா எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அந்த மாதிரிதான். அதே மாதிரி என்கிட்ட மட்டும்தான் அவர் அப்படி இருப்பாரு, அது ஏன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சாரை மீட் பண்றதுக்கு ஓகே வாங்கலாம் போறோம். என்ன பாக்குறாரு, நான் வந்து ஒரு கால் பண்றதுனால ஷேவ் பண்ணோம் இல்லையா, பார்த்தோன்னே கேட்கிறாரு, சார் நீங்க ஃபுல் ஷேவ் பண்ணலாம் சார், நல்லா இருக்கீங்க, இந்த தாடி நல்லா இல்லை சார். சார் நான் பக்கத்துல சலூன் இருக்கு சார், நான் போய் ஷேவ் பண்றது சார். அப்புறம் இல்ல சார் இந்த தாடி சொல்ல, நீ முன்னாடி நல்லா தாடி வச்சிருந்தீங்களா அந்த மாதிரி. சார் நான் போயிட்டு ஒரு 1 வாரம் கழிச்சு வரேன் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, என்ன பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுது, ஏதாவது உங்களுக்கு சொல்லுன்னு தோணுதாங்க. அப்புறம் பார்த்து அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு இதுதான். ஸோ இந்த டீம்ல நிறைய ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அண்ட் வந்து நான் காஸ்டிங் பத்தி நான் சொல்றேன். இவரோட காஸ்டிங் வந்துட்டு நிறைய பேசணும், ரொம்ப டைம் இல்லை. காஸ்டிங் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா பார்த்து பாலாஜி வந்து செலக்ட் பண்ணிருக்காரு. இன்னும் நிறைய பேரால வர முடியலன்னு நினைக்கிறேன். வேல் ராமூர்த்தி சார் இருக்காங்க, ரித்திகா மேம் இருக்காங்க, அப்புறம் ஜெயக்குமார் சார், பிரதீப், தர்ஷிகா, சுமித்ரா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே இந்த கேரக்டருக்கு
இவங்க பண்ணாதான் கரெக்டா இருக்குன்ற மாதிரி இருக்கும். நம்ம அந்த படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவரோட காஸ்டிங் அப்படி இருக்கும். அவ்வளவு ஈஸியா ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட மாட்டாரு. அந்த கேரக்டர் அவங்க கரெக்டா இருந்தா மட்டும்தான் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணுவாரு. இந்த காஸ்டிங் வந்து அவ்வளவு சூப்பரா அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் மணி சார், டியூபி மணி சார் பத்தி நான் சொல்றேன். சார் அழகா காமிச்சிருக்கீங்க. அந்த மானிட்டர்லாம் நான் போயிட்டு அப்பப்போ பார்ப்பேன். அவர் பார்க்குற இல்லையோ நான் போய் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். சார் கொஞ்சம் தள்ளுங்க சார். ஓகே நம்ம நல்லா தெரியும். ஓகே நல்லா இருக்கு. அந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் நான் ஒரு ஆடியன்ஸா ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன். நம்மளோட ஒர்க்கு நான் ஒரு ஆடியன்ஸா பார்ப்பேன். இது நல்லா இருக்கா, இது நமக்கு சூட் ஆகுதா, நம்ம நல்லா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், இப்போ எந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னு நான் பார்த்துருவேன். அந்த மாதிரி சாரோட விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது லொக்கேஷன்லாம் சொன்னாங்கல்ல, சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்குலாம் பயங்கரமான பாடி பெயின். ஃபர்ஸ்ட் ஒரு 2 3 நாள் எனக்கு ஷூட்டே கிடையாது. அப்போ நான் யோசிக்கிறேன், பாடி பயங்கரமா வலிக்குது, நம்ம வேலையை பார்க்கல, எதுக்கு பாடி வலிக்குது. அந்த மாதிரி முதல்ல அப்பதான் தெரியும், அந்த டிராவலே நமக்கு வந்து அந்த ஜீப்ல தான் போகணும், கார்லாம் போக முடியாது. ஸோ அதுலேயே வந்து அந்த பாடி பெயின் எல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன் அவர் அவ்வளோ கூலாக வேலை பார்த்தாரு. தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எடிட்டர் ராஜா ப்ரோ சூப்பராக இருக்கு. சான்ஸே இல்லை. எனக்கு டீசர் வந்து நான் அப்போ வேற ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் தேட்டரில். பாதியில் வந்து ஃபோனில் அனுப்புறாரு, டீசர் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி பார்த்து நானும் ஷேர் பண்ணுமா டீசர் வந்துருக்குமான்னு சொல்லிட்டு தேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டோம். அந்த படம் அப்புறம் பார்த்துலான்னு சொல்லிட்டு நேராக வெளியே வந்துட்டு டீசர் பார்க்குறோம். அவ்வளோ சூப்பராக அந்த அவங்க சொல்லி சூப்பர். அப்போ அவங்க முகத்தில் வந்து ஒரு இந்த சந்திரமுகியா ஒரு இது இருக்குல்ல, அதே மாதிரி பரவாயில்ல நம்ம புதுசாக வந்து சூப்பராக ஒரு படம் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஸ். எப்பவுமே நம்ம சுற்றி இருக்கவங்களை பார்க்கணும், அவங்களோட ரியாக்ஷன்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம பண்றது ஒர்த்தான வேலையா இல்லையான்றது சுற்றி இருக்கவங்க. நான் எப்பவுமே ஒரு சீன் அடிக்கும்போது அந்த லைட் மேன்ஸ்லாம் பார்ப்பேன். அவங்க வந்து அப்படின்னு தானே முடிஞ்சது. ஓகே நம்ம வந்து லேட் போட்டுட்டு இருக்கோம் போல. அவங்களோட ரியாக்ஷன் நல்லா இருந்ததுன்னா சூப்பர் அப்படின்னா ஓகே, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ சூப்பராக பண்ணிருக்கீங்க ராஜா ப்ரோ. அண்ட் மியூசிக் டைரக்டர் சக்தி ப்ரோ, சூப்பராக இருக்கு உங்கள் ஒர்க்கு. நீங்கள் அந்த ஜாக்கிங்லாம் ஒரு படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட அந்த லைவ் மியூசிக் ஒர்க்லாம் நான் பார்த்து சூப்பராக இருந்தது. அண்ட் நம்ம டீம் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பரான ஒரு டீமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வந்து இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து எல்லாருமே நண்பர்கள், எல்லாருமே வந்து எதிரிகள். நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் இன்னைக்கு இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கு. எதை வச்சு நான் சொல்றேன்னா, நம்ம இப்போ லைஃப்ல வந்து நம்ம பெருசாக சாதிக்க முடியல, எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப நம்ம ஃபெட்டப்போ ஒரு போஸ்ட் போடுறோம், ரொம்ப கவலையாக ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு நிறைய நம்மளை சுற்றி இருக்க அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லைக் போடுவாங்க, நமக்கு வந்து மோட்டிவேஷனாக ஒரு 4 5 வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதே நீங்க வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்றீங்க, படிப்படியா ஏதோ முன்னேறிட்டு இருக்கீங்க, ஏதோ பண்றீங்க அப்படின்னும் போது நம்ம எதிர்பார்க்கிற அந்த நண்பர்கள், அந்த சர்க்கிள் இருக்கிற நண்பர்கள் யாருமே உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஒரு சப்போர்ட்டோ ஒரு இதுவோ அதை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அங்க புரியுதாங்க. நீங்க அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்றாங்க, நீங்க பண்றதை பாக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்றது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த சோசியல் மீடியா வச்சு. ஸோ அதுல வந்து நான் அதை பார்க்க இந்த நம்ம கவின் பிரதர் கூட டாடா மூவில வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு, நம்ம நல்லா இருக்கலாம் ஆனா உங்களோட நாங்க நல்லா இருக்கக்கூடாதுன்றது. அதுதான் இங்க இருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து அதை பத்திலாம் அவங்க வந்து ஆக்சுவலா கவலைப்படவே தேவையில்லை. நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். என்னன்னா அது அவங்க அது புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த சர்க்கிள் வந்து இன்னைக்கு எனக்கு நல்ல நாள் வருதா, நாளைக்கு உனக்கு வரும். இன்னைக்கு நான் உனக்கு கை தட்டுறேன், நீ நாளைக்கு எனக்கு கை தட்டு. அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்தே இருப்போம், சேர்ந்தே சந்தோஷமா இருப்போம், சேர்ந்தே வளருவோன்றது தான். பட் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இதா இருக்கு. பட் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணும்போது யாருமே தெரியாத அக்கா, அண்ணன், தங்கச்சி, நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற இந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நீ அன்னைக்கெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நீங்க சூப்பரா நடிப்பேன், அன்னைக்கே தெரியும் நீங்க வந்து படம்லாம் நடிப்பீங்க, அடுத்தடுத்து வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு அன்னைக்கே இருந்தது. அந்த மாதிரிலாம் போடும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மக்கள் தான் நமக்கு வந்து எப்பவுமே இருப்பாங்கன்றத நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நல்லா தப்பா பேசினா மன்னிச்சிருங்க. இந்த படம் வந்து கண்டிப்பா சூப்பரா வரும், நல்ல குவாலிட்டியா இருக்கு. எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணணும் நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சூப்பர். அண்ட் உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி நிறைய அன்கண்டிஷனல் லவ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து வீட்டுல பயங்கர பிளெண்டியா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள இந்த நேரத்துல நீங்களும் ஸ்டேஜ்ல வந்து a few words about his debut பேசணும். ப்ளீஸ் கம். வாங்க. அவங்க அப்பா சொல்லிட்டே இருக்காங்க, ஆஷி கிட்ட சொல்லுப்பா, என்ன கூப்பிடணும்னு சொல்லுப்பா, நான் என்னப்பா பேசுறது. எவ்வளவோ மேடை இருக்கு, பட் இந்த மேடை ஸ்பெஷல் மேடை இல்ல. அதாவது எவ்வளவோ மேடைகள் ஏறி இருப்பீங்க, அவார்டு வாங்கியிருப்பீங்க,
பட் இதுக்கு ஈடு வேற எதுவும் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து நடிச்ச ஒரு முதல் படம், அந்த முதல் படத்தோட டீசர் லான்ச், how do you feel? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் சித்துவோட படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இங்க வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அது வந்து உங்களோட பியோர் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால. ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. அண்ட் கண்டிப்பா இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது ஹோல் டீமோட எவ்வளவு சின்சியரான ஒரு டெடிகேஷன், பேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியுது. எனக்கு டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க காமிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவ்வளவுதான். இனிமே இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் இந்த மூவியா தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ keep supporting them. அவ்வளவுதான். Thank you. Thank you so much. Thank you Shreya. Yeah, please. And நீங்க stay back here. Yes, இந்த நேரத்துல வந்துட்டு ஹீரோயின் தர்ஷிகா மற்றும் டைரக்டர் பாலாஜி அவர்களை மேடை கலைக்கிறேன். எஸ், ப்ளீஸ் கம். வாங்க, மைக் கொடுத்துருங்க. மைக் கொடுத்துடலாம். ஸோ பிரசன்ட் மீடியா, நீங்க வந்து டைரக்டர் மற்றும் ஹீரோயின் வந்து கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம். கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம். ஓகே, கேக்குறீங்களா யாராச்சும்? யா, ஒரு